அழகன்குளம் பகுதியில் தொல்லியல் பொருட்களின் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டுமென 30 ஆண்டுகளாக பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதுகுறித்து ராமநாதபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கரு மாணிக்கத்திடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் துறைமுகம் இருந்து இந்த பகுதியில் மிகவும் செழிப்பாக இருந்த பகுதி அழகன்குளம் என்பதாகும். இந்த அழகன்குளத்தில் கடந்த 1986ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு உள்ளிட்ட 30 ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே தொல்லியல் ஆய்வு செய்து அங்கு கிட்டத்தட்ட 13,000 20,000 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த பொருட்களை காட்சிப்படுத்த வேண்டும் என்று இந்த அழகன்குளம் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இன்று அழகன்குளம் பகுதியில் அகழாய்வு ஒரு கண்ணோட்டம் என்று தற்பொழுது ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் திருவாரணை சட்டமன்ற உறுப்பினர் திரு கரு மாணிக்கம் அவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார். இது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே திருவாரணை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அழகன்குளம் பகுதியில இந்த அகழ்வாராய்ச்சி செய்து ஏகப்பட்ட பொருட்கள் கண்டெடுத்துட்டாங்க. தற்பொழுது 30 ஆண்டு காலம் ஆகியும் இதுவரை இந்த பகுதிக்கு ஒரு அகழ்வாராய்ச்சி நிலையம் இதுவரை உருவாக்கப்படவில்லை என்ற இந்த பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தங்களுடைய கருத்து? நிச்சயமா இந்த பகுதியில நீண்ட காலமா அகழ்வாராய்வு நடந்துட்டு இருக்கு. இந்த பகுதியை பொறுத்தளவு தான் ரொம்ப பழமையான பொருட்கள் எல்லாம் கிடைக்குது இங்க. அதனால இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை நீண்ட நாட்களாகவே இங்க ஒரு காட்சிப்படுத்தும் அரங்கம், இது போன்ற அரங்கங்களை இங்கேயே அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. நாங்களும் தொடர்ந்து அரசாங்கத்திடம் வலியுறுத்தி வருகிறோம். நிச்சயமாக இங்கேயே அந்த காட்சிப்படுத்தும் அரங்கம், மியூசியம் போன்றவற்றை இங்கேயே அமைப்பதற்கு, சுற்றுலா தலமாக இந்த பகுதியை மாற்றுவதற்கு எங்களால் முடிந்த முயற்சி அத்தனை முயற்சியும் எடுப்போம். நிச்சயமாக அரசாங்கமும் அதை செய்து தருவார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கூடிய விரைவில் இதை நாங்கள் முதல்வர் இடத்திலையும் இந்த கோரிக்கையை கொண்டு சென்று அதை நாங்கள் இந்த பகுதிக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைக்க இருக்கிறோம். கீழடி போன்ற பகுதியை ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த பகுதியாக இருந்தாலும் கூட கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு பின்புதான் அந்த கீழடி கண்டறியப்பட்டு முழுமைப்படுத்தப்பட்டது. ஆனால் அதற்கு முந்தைய 30 ஆண்டு காலத்துக்கு முன்பே இந்த அழகன்குளம் அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுத்திருக்காங்க. இப்ப இது அழகன்குளம் இதனுடைய திட்டப்பணிகள் கிடப்புள் போட்டுட்டு இருக்கு. அதாவது தமிழக முதல்வரை, இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களை தமிழக முதல்வரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தீங்களா? நிச்சயமா இந்த பகுதி மக்களும் என்னிடத்துல அமைச்சரை, முதல்வரை சந்திப்பதற்காக கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வோம். நிச்சயமாக கூடிய விரைவிலே முதல்வர் அவர்கள் நமது மாவட்டத்திற்கும் வர இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதற்காக நிச்சயமாக நாங்கள் முதல்வரையும் சந்திச்சு இந்த கோரிக்கையை வைப்போம். இல்ல, இந்த பகுதி அழகன்குளம் பகுதியை பொதுமக்கள் இந்த காட்சிப்படுத்தவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அந்த போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு யுக்திகளை கையாளுவதற்கு முன்பாகவே தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கவனத்தை கொண்டு போய் இதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்து செய்ய முடியுமா? நிச்சயமாக அரசிடம் இந்த கோரிக்கை நாங்கள் கொண்டு சென்று விட்டோம். ஏற்கனவே அதை கொண்டு போயாச்சு இந்த கோரிக்கை இங்க வேண்டும் என்று. அதனால அரசாங்கமும் இதை கவனத்துல எடுத்திருக்கிறாங்க. அதனால கூடிய விரைவில் அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அழகன்குளம் பகுதியில் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் துடிப்போடு இந்த பகுதியில இந்த பொருட்கள் கண்டெடுப்பதற்கும் இந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்வதற்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு அசோகன் அவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார். இது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். உங்க பகுதியில என்னென்ன, அதாவது அழகன்குளம் பகுதியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? இங்க துறைமுகம் இருந்ததுக்கான அறிகுறிகளா இருக்கா? இதுக்கான என்ன ஆயத்தங்கள்லாம் இருக்கு? அழகன்குளத்தை பொறுத்தவரை 1986 அகழாய்வு மேற்கொண்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 கட்டமா இங்க அகழாய்வு மேற்கொண்டிருக்காங்க. பாண்டியர்களுடைய சங்ககால துறைமுகமா இருந்ததா 1992 ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. 97 ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2005 ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கட்ட அறிக்கைகள் தமிழக தொழில் துறையினால் இந்த அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கீழடி மத்திய தொழில் துறையினால ஆரம்பிக்கப்பட்டு பிறகு தமிழக தொழில் துறையினால அது மேற்கொள்ளப்பட்டுச்சு பணிகள். ஆனால் அழகன்குளத்துல கிட்டத்தட்ட 1986 மேற்கொள்ளப்பட்ட அத்தனை பணிகளுமே நம்முடைய தமிழக அரசு தான் தமிழக தொழில் துறை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை இன்னைக்கு ஏற்று சட்டமன்ற இன்னைக்கு இந்த கருத்தரங்கத்துக்கு வருகை இருக்காங்க. இன்னைக்கு ஒரு புத்தகம் வெளியிடும் மேற்கொண்டோம். எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, அழகன்குளத்தில் எடுக்கப்பட்ட பொருட்கள் அழகன்குளத்தில் தான் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இதுல இடையில மண்டபம் பகுதிக்கு மாற்றப்படுவதா ஒரு தகவல் சொல்றாங்க. அலன்குளத்தை கடந்துதான் ராமேஸ்வரம் செல்ல வேண்டும். திருச்சி மார்க்கமாக வந்தாலும் சரி, மதுரை மார்க்கமாக வந்தாலும் சரி, அலன்குளத்தை கடந்தான் செல்ல வேண்டும்.
அதனால அவங்க கூறியிருக்கக்கூடிய கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோரிக்கை இல்லை. அதை நாங்கள் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரிடம் நாங்கள் அதை வலியுறுத்தியிருக்கோம். அவங்க தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை ஏற்படுத்தி தரதா எங்களுக்கு இந்த தருணத்துல கூறியிருக்கிறாங்க. பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து அழகன்குளம் பகுதி துறைமுகத்தில் வாணிபம் செய்து ஏற்கனவே இருந்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதி மிகவும் தமிழகத்திலேயே வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த பகுதி அழகன்குளம் பகுதியை உடனடியாக தொல்லியல் துறை இந்த பகுதியில் கிடைக்கப்பட்ட அந்த பொருட்கள் அனைத்தையும் காட்சிப்படுத்தவும் ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கம் உருவாக்க வேண்டும் என்றும் இந்த நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த பகுதி பொதுமக்கள் வைத்து வருகிறார்கள். இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடத்தில் நேரடியாக தற்பொழுது கருத்தரங்கத்திலே உரையாற்றுகிறார்கள். இந்த பகுதியை வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த பகுதியை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இப்பகுதி பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. அழகன்குளம் பகுதியிலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.